சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, இந்த ஆடியோ கொடுக்குற நேரம் நான் கரெக்டாக ஈவினிங் 5 o'clock. இன்னும் நான் ஃபுல்லாக கமெண்ட் படிக்கலை. ஆனால் முழுசாக படிக்கலை அப்படின்னாலும் அப்பப்போ படித்தேன். சாயப்பா 9 பேரோட வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தா இவர் நிறைய வீட்டுக்கு போயிருக்காரு. மணி 5 மணி தான் ஆகுது. இன்னும் 5 மணி நேரம் இருக்குது. ஸோ நம்ம ஆடியோ 12:30 உங்களுக்கு மொபைலில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் இருந்த ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கே கிட்டத்தட்ட 9 பேரை தாண்டியாச்சு. ஸோ தயவுசெய்து காலையில் கொடுத்த ஆடியோவில் கமெண்ட் எல்லாம் தயவுசெய்து பாருங்கள். ஏன்னா உறுதியாக நம்ம நம்பணும் சாயப்பாவை, நம்ம வீட்டுக்கு வருவாருன்னு. நம்ம கூப்பிட்ட உடனே வந்தாரா இல்லையா? அப்போ அவரோட வருகை நம்ம கையில் இருக்கு. நாம் பாவங்கள் செஞ்சுருக்கோம், எங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவாரா போவாரா அப்படின்னு தான் நாம் அதிகமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சந்தேகத்தோடு இருக்கிறதால அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி காலையில் கொடுத்த ஆடியோ தெறிக்க விட்டாச்சுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். எனக்கு இத்தனை வருஷமாக கொடுத்த ஆடியோவில் இது ரொம்ப ஒரு ஸ்பெஷல்டு. ஒரு சின்ன ஸ்கூல் படிக்கிற பையன், அந்த டீச்சர் அம்மா ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம சாயப்பா, நம்ம அன்பே சாய்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், நாம் தோத்துடுவோமா என்ன? நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சா என்ன? மற்றவங்களோட காலுக்கு நம்ம இரையாக போகிறோமா என்ன? மற்றவங்கள நம்மளை போட்டு மிதிக்க போகிறாங்களா என்ன? எதுவும் நடக்க விட மாட்டார் நம்ம சாயப்பா. ஒரு நிமிஷமும் நம்மளை பாதுகாக்கிறது தான் அவருடைய முதல் கடமையாக அவர் எடுத்துகிட்ருக்காரு. அடுத்தது சிறப்பான வாழ்க்கையை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி காலையில் கொடுத்த ஆடியோஸை தயவு செய்து மறுபடியும் எல்லாரும் அதை கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோவும் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. ஸோ என்கிட்ட ஒரு சாய்ராம் சொன்னாங்க, அண்ணா ஒரு ஆடியோ 40 நிமிஷம், நான் எந்த ஆடியோவை பார்க்குறது எந்த ஆடியோவை நிறுத்துறதுன்னு தெரியல, எனக்கு எதாவது ஐடியா கொடுங்களேன் அப்படின்னு. ஒரு எந்த ஆடியோவை பார்த்தாலும் முழுசாக பாருங்கள், அடுத்த ஆடியோ பாருங்கள், அடுத்த ஆடியோ பாருங்கள், முழுசாக கேளுங்க. ஆனால் உங்கள் வேலையில் எந்த குறையும் வைக்கக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு நாளைக்கு 40 மினிட்ஸு ஒரு நேரத்தை ஒதுக்கி கேளுங்க. ஏன்னா நம்ம வாழணும், நம்ம வளரணும், நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும், நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இந்த வாழ்வு முற்று பெறப்போவது இல்லை, வளர்ச்சியும் முற்று பெறப்போவது இல்லை. இது அத்தனை ஜென்மத்துக்கும் எத்தனை ஜென்மம் எடுக்கிறோமோ அத்தனை ஜென்மத்துக்கும் இந்த மேக்னெட் பவர்ஸ் எழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சிறப்பான விஷயங்களை அன்பே சாய் குடும்பத்தில் சாயப்பா கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. நமக்கு புரியல. ஏன் புரியல? நம்ம மனசு எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம கவனம் இல்லாமல் நடக்குது. கவனம் இல்லாத வாழ்க்கையில் அத்தனை குறைகளும் இருக்குது. கவனத்தோடு இருக்கக்கூடிய வார்த்தைகளில் குறைகள் கிடையாது, அத்தனையும் நிறைகளே. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்ட்டு நம்ம அன்பே சாயில் கவிதா சாய்ராம் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டட். நான் மோஸ்ட்லி யாரையும் கிஃப்ட் அனுப்ப வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சின்ன கஷ்டம் கூட நீங்கள் படக்கூடாதுன்னு சொல்லி என்னோட தாட்டு. எனக்கு பிடிச்ச கலர் இல்லை. ஸோ எப்படியோ சாயப்பா எனக்கு வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு தான் சொல்ல முடியும். அழகான சூப்பரான செமையான கிஃப்ட்டு. பிளாக் கலரில் 2 கப்பு அண்டு 2 ஃப்ளாஸ்க் மாதிரி பிளாக்கில். அதில் வேர்ட்ஸ் அன்பே சாய் அன்பே சாய்னு, இன்னொரு கப்பில் சந்தோஷப்பா அண்டு விச்சு தம்பி அப்படின்னு சொல்லியும். ஸோ நான் நன்றிகளை யாருக்கும் சொல்ல மாட்டேன், சாயப்பாவுக்கு மட்டும்தான் சொல்லுவேன். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்களும் எனக்கு நன்றிகளை தயவு செய்து சொல்ல வேண்டாம். சாயப்பாவுக்கு
எனக்கு சொல்லக்கூடிய நன்றிகளை சேர்த்து நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள். அப்போ உங்கள் வாழ்க்கை இன்னும் ஜம்முன்னு இருக்கும். எனக்கு ஒரே விஷயந்தான், அன்பேசாய் குடும்பம் எப்பையும் பக்காவாக இருக்கணும். யாரும் தொட்டு பார்க்கணும்னு நினைக்கவே கூடாது. இந்த குடும்பத்தை யாரும் கலைக்கவும் கூடாது. அப்படி கலைச்சா தேனி கூட்டத்தில் கை வச்ச மாதிரி, அந்த மாதிரியான ஒரு உறுதியான ஒரு கட்டமைப்பை நம்ம அன்பேசாயில் சாயப்பா உருவாக்கி தந்திருக்காங்க. நம்மளுடைய பலம் நம்ம நல்ல மனசுங்க. நம்ம நல்ல மனசுக்கு சொந்தக்காரர். நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. எதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட கண்ணு கலங்கக்கூடாது. ஒரு சின்ன விஷயம் நடக்கலைன்றதுக்காக கூட கண்ணு கலங்கக்கூடாது. ஸோ சின்ன விஷயத்துக்கு கலங்கக்கூடாது, பெரிய விஷயத்துக்கு கலங்கக்கூடாது. எப்பயும் எப்படி இருக்கணும்? அப்பாவோட குழந்தையா ராஜா மாதிரி இருக்கணும். ராஜா எப்படி இருப்பார்? நல்ல கம்பீரமா, நல்ல அறிவு பொருந்தியவரா, எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொள்ளக்கூடிய வீரனா இருக்கிறவர் தான் ராஜா. எல்லாத்துக்கும் பயந்து ஒதுங்குறவர். நம்ம வடிவேலு ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்களே, 2ஆம் புலிகேசி, அந்த மாதிரி படத்தில் வரக்கூடிய ராஜாவாக இருக்கக்கூடாது. அப்படியே கெத்தாக நிற்கணும், அப்படி கம்பீரமாக நிற்கணும். இங்கே இருக்கிற அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே ராஜாக்கள் தான், கம்பீரமான மனிதர்கள். அதனால் கம்பீரம் குறையக்கூடாது. மனதளவில் இருக்கக்கூடிய தைரியத்தை நீங்கள் விடக்கூடாது, உற்சாகத்தை இழக்கக்கூடாது. இது எல்லாமே ஒரு மனுஷனுடைய மிகப்பெரிய மூலத்தனம். உற்சாகத்தை இழந்தாலும் சரி, நம்பிக்கை இழந்தாலும் சரி, அந்த மூலத்தனம் குறைஞ்சிடுச்சுன்னா தொழில நஷ்டமாயிடும். நாம் நஷ்டமடைய விரும்புறதில்ல, சாயப்பா விருப்பப்படுறதே இல்லை. ஏன்? நாமளும் விருப்பப்படுறதே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், அந்த நம்பிக்கையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தணுன்றது தான் அன்பேசாயோட நோக்கம். அதை கரெக்டாக சிறப்பாக நீங்கள் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக நான் சாயப்பாவுக்கு நன்றிகளை பல சொல்லிக்கிறேன். உங்கள் கர்மாக்கள் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க. வரக்கூடிய சனி பயிற்சி அதை பண்ண போது இதை பண்ண போதுன்னு சொல்லி ஏகப்பட்ட, எனக்கு இப்போ தான் தெரியும் சனி பயிற்சி நடக்க போகுதா, அந்த ராசி இப்படி சொல்கிறாங்க, இந்த ராசி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. நான் ஒரு தடவை கேள்விகள் கேட்குறேன். கிரகத்தை படித்தது யார்? கடவுளை தாண்டி எதையும் யாராலையும் எவனாலையும் படைக்க முடியாது. எவனாலையும் படைக்க முடியாது. 2வது சுக்கிர திசை. எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்காங்களே. அப்போ அத்தனை ஒருத்தவங்க கூடவா சுக்கிர திசையில் இருக்க மாட்டாங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை முழுசாக நம்புனா அது எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு விஷயத்தை நம்பலைன்னா அது யாருக்கும் பொருந்தாது. அப்போ சுக்கிர திசையில் இருக்கிறவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நாட்டில் இருக்காங்களா இல்லையா? சரி, அதை விட்டுடுங்க. நமக்கும் சுக்கிர திசை அடிச்சிருக்கோம்ல. ஒன்று சொல்லுவா, சுக்கிர திசையில் தான் என்னை எல்லாரும் விரட்டுன்னு விரட்டுனாங்க. அஷ்டமோ என்னமோ சொல்கிறாங்க, அஷ்டமோ குஷ்டமோ என்னமோ சொல்கிறாங்க. அந்த சனி அப்போல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சுக்கிர திசை ஓஹோன்னு இருக்குன்னு ஒருத்தர் சொன்னும்போது நம்மளும் சரி ஓகே ஓஹோன்னு இருக்குமா, ஓகே இனி நம்ம சூப்பராக இருப்போம்னு சொல்லி அடுத்த 2-3 மாதத்தில் பிரச்சனைகள் தெரியும். நான் மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ண விரும்பலை. அப்போ எனக்கு சுக்கிர திசைன்னா ஏன் என் கடங்காரன் துரத்தணும்? என் சுக்கிர திசைனா எனக்கு காசு வரணும் இல்லை? நான் என்னோட செய்கிற பிஸ்னஸ் நல்ல டாப் லெவலில் வரணும் இல்லை? வருமானம் அதிகரிக்கணும் இல்லை? வருமானம் அதிகரித்தா யார்கிட்ட எவ்வளோ வாங்கணுமோ எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருக்கணும் இல்லை? வட்டியும் முதலமா இந்த அப்படின்னு. ஆனால் எல்லாரும் என்ன பிடிக்க தானே முயற்சி பண்ணாங்க. ஸோ நம்பாதீங்க. ஜாதகம் இருக்கு இல்லை அது தேவையில்லை. ஜாதகத்தையும் கிரகத்தையும் சூரியனையும் சந்திரனையும் அத்தனையும் படைச்சது கடவுள். அவர் துணை இருக்கும்போது ராகு ஒன்றும் பண்ணாது, கேது ஒன்றும் பண்ணாது, எதுவும் ஒன்றும் பண்ணாது. நீங்கள் உங்களை வதைக்காமல் இருந்தால் சரி, எதுவும் ஒன்றும் பண்ணாது. ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், பாம்பு வருதுன்னு வச்சுக்கோங்க.
பாம்பு இருக்கும்போது நீங்கள் வந்து அசைவு இல்லாமல் அப்படியே இருந்தீங்கன்னா அது ஒன்றும் பண்ணாது, அது பாட்டுக்கும் போயிடும். நீங்கள் அசைவை கொடுத்தீங்கன்னா உங்களை போட்டு தள்ளிடும். ஏன்னா அந்த பாம்புக்கு பயம், நீங்கள் அந்த பாம்பை அடிச்சிடுவீங்கன்னு. உங்களுக்கு என்ன பயம், பாம்பு உங்களை அட்டாக் பண்ணிடுன்னு. அப்போ நீங்கள் வலுக்கட்டாயமாக பயத்தின் அடிப்படையில் எதிர்த்து போராடுறீங்க. போராடும்போது எப்படி போராட முடியும்? ஒரே ஒரு கேப், அந்த கேப்பில் பொத்துன்னு போட்டுடுச்சுன்னா அது பாட்டுக்கும் போயிடும். அப்படியே பொத்துன்னு உங்கள் காலிலையோ கையிலையோ ஒரு கொத்து கொத்துனாலும் உங்களுக்கு வந்து மினிமம் ஹவர்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஹவர்ஸ் வரைக்கும் உங்கள் உடம்பு தாங்கும். ஐ திங்க் வந்து 8 ஹவர்ஸோ 12 ஹவர்ஸோ எனக்கு சரியாக தெரியலைங்க. ஆனால் காப்பாற்றுற அளவுக்கு நேரங்கள் இருக்குதுன்னு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் பாம்பு தானே கடிச்சது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாஸ்பிட்டலில் போய் மாத்திரை போட்டுக்கலான்னு சொல்லி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. பாம்பு கடிச்சிடுச்சுன்னா நம்ம மனசில் மூளையில் பதிஞ்சிருக்குது, பாம்பு கடிச்சா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. அதனால தான் கடித்த உடனே பயத்தில் செத்தவங்க தான் ஜாஸ்தி. பாம்பு கடிச்சு உண்மையாக செத்தவங்க, விஷத்தால் செத்தவங்க கம்மி தான். ஆனால் பயத்தில் செத்தவங்க தான் அதிகம். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ வாழ்க்கைன்றதையும் அப்படி தான். உங்களுக்கு அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க, பார்த்து இருன்னுவாங்க. இப்போ நம்ம பார்க்காமலா போகிறோம், பார்த்து தானே இருக்கோம். இங்கே நல்லா யோசிச்சு பாருங்க, பார்த்து தானே இருக்கோம். நம்ம பார்க்காம அப்படியே இருக்கோம். ஒரு 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 கடைக்கு போனால் கூட கடைக்காரர்கிட்ட பார்த்து தான் காசை கொடுக்குறோம் இல்லையா? அதே மாதிரி ரோட்டில் போகும்போது கூட பார்த்து தான் வந்து போகிறோம், கண்ணை மூடிக்கிட்டு போகல. பைக்கு ஓட்டும்போது பிரேக் இருக்கிற வண்டியை தான் எடுத்துகிட்டு போகிறோம். வேலை செய்யும்போது முதலாளிக்கிட்ட எப்படி பேசணும்னு பார்த்து தான் பேசுகிறோம். நமக்கு மேலே இருக்கிறவங்க கிட்ட எப்படி பேசுகிறோமோ, நம்ம கீழே இருக்கிறவங்க எப்படி பேசுகிறோமோ, எல்லாத்தையும் பார்த்து தான் பேசுகிறோம். எங்கே பார்க்காம நடக்குது, எந்த விஷயம் நடக்குது சொல்லுங்கள்? என்னன்னா பார்த்து இரு, பத்திரமா இரு. உனக்கு இன்னும் 2 வருஷம் நேரம் சரியில்லை சொல்லியாச்சா? எல்லாம் சொல்லிட்டாங்களா வெற்றிகரமா? அப்போது அவங்க சொன்னது ஒரு ஆள் ஒரு தடவை சொன்னார். ஆனால் நீங்களும் 2.5 வருஷத்தில் எத்தனை நாட்கள்? ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். 365 + 365, அதில் ஒரு 6 மாதம். அத்தனை நாளும் நம்ம பார்த்துருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ஜோசியக்காரு, நம்ம ஜாதகக்காரு அதை சொல்லியிருக்காரு, இதை சொல்லியிருக்காரு. அப்போ என்ன தெரியுமா ஆகுது? நீங்கள் எதையுமே செய்ய மாட்டீங்க. பாம்பு கடிச்சு பயத்தில் நான் சொன்ன அந்த லைனை இங்கே அப்ளை பண்ணி பாருங்க. எதை செஞ்சாலும் பயம். எப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, அது ஆகிடுமோ, இது ஆகிடுமோ. ஒன்றும் இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்தது. நான் அதை சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரியல. நம்ம அன்பேசாய குடும்பத்தில் வந்து புருஷன் பொண்டாட்டி ஒரு குழந்தை, பெண் குழந்தை. அந்த அம்மா ஜாதகம் பார்த்துருக்காங்க. யாருக்கு? தன் புருஷனுக்கும் தன்னோட பொண்ணுக்கும். அப்போ ஜோசியக்கார் சொன்னாரா, உங்கள் புருஷன் உங்களை விட்டுட்டு போயிடுவார், உங்கள் பொண்ணு உங்கள் பேச்சை கேட்க மாட்டா, அவளும் உங்களை விட்டுட்டு போயிடுவா. ஏன்னா ஜாதகம் ரொம்ப மோசமான ஒரு விளைவை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் பார்த்து இருங்க, கடவுள் மேலே பாரத்தை போட்டு இருங்க. இது வந்து அந்த ஜோசியக்காரர் சொல்லிட்டார். ஏங்க நாங்கள் ஜோசியக்காரை நான் குறை சொல்லலைங்க. அவங்க படிச்சிருக்காங்க, ஜோசியத்தை பற்றி படிச்சிருக்காங்க, அந்த கட்டம் என்ன சொல்லுதோ அதை சொல்கிறாங்க. நான் வந்து அவங்களால நான் குறைலாம் சொல்லலை. சில பேர் கொஞ்சம் அதிகமாக பில்டப் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு படிப்பு தானே. ஒரு இன்ஜினியர்னால், ஒரு பில்டர்ஸ்னால் ஒரு படிக்கணும், ஒரு அட்வொகேட்னால் படிக்கணும், ஒரு டாக்டர்னால் படிக்கணும். படிக்காத ஃபீல்டு ஒன்று இருக்காது, நான் சொல்ல விரும்பலை, அது விட்டுருங்க. அப்போது ஒரு ஜாதகம்னா அட்லீஸ்ட் வந்து அந்த கிரகம் எப்படி பார்க்குது பொதுவாக சொல்லுவாங்க. சில பேர் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஏன்னா நம்ம நெகட்டிவிட்டிக்கு நம்ம அடிமை. சொல்கிறவங்களும் நெகட்டிவிட்டி பற்றி பேசுவாங்க, கேட்குறவங்களும் நெகட்டிவிட்டி பற்றி பேசுவாங்க. ஸோ நாம் இன்றைக்கி காலையில் கூட அந்த கிளி ஜோசிய கதையெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க கட்டத்தில் இருக்கக்கூடியதாக அந்த ஒரு படிப்பை வச்சு அவங்க சொல்கிறாங்க, சொல்லட்டும், ஓகே.
ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அவங்க 10 சொன்னாங்கன்னா நம்ம 100 கன்வெர்ட் பண்ணி போச்சு போச்சு போச்சுன்னு இந்த அம்மா ரொம்ப 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 ஃபீல் பண்ணி, இந்த அம்மா சொல்லி புருஷன் போயிடுவாங்க பொண்ணு போயிடுவாங்கன்னு ஜோசியக்காரர் சொல்கிறார். இது ஃபேக்ட், 100% உண்மை. இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 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 உதாரணத்துக்காக சொல்லக்கூடிய கட்டுக்கதை கிடையாது, இது சத்தியமான உண்மை. இது அதுக்கப்புறம் இப்படிலாம் நடந்த உடனே அதுக்கப்புறம் புருஷனும் போகலை பொண்ணும் போகலை, போனது அந்த அம்மா. அந்த அம்மா போயிட்டு வேற எங்கோ போயிட்டு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவர் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணாங்க. நானும் என் பொண்ணும் தாங்க இப்போ குடும்பத்தை நடத்திட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு விஷயம் நடந்ததால் என் மனைவி எங்கேயோ போயிட்டா, லெட்டர் எழுதி வச்சுட்டு. அதுக்கப்புறம்தான் என் சொந்த பந்தங்கள்லாம் சொன்னாங்க, உன் ஒய்ஃபுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குதுன்னு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என் பொண்ணை நான் காப்பாற்றிட்டு இருக்கேன். என் பொண்ணு என்னை அம்மா மாதிரி பார்த்துக்கிறா, என் பொண்ணை நான் அம்மா மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எவ்வளோ பெரிய மடத்தனம் பாருங்க, எவ்வளோ பெரிய மடத்தனம். ஒரு நல்ல குடும்பத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு நம்பி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இன்னொரு கல்யாணம் பண்ணி அங்கே குழந்தை பெற்று இவங்களோட 2 பேர் அவங்க யோசிச்சு பாருங்க. ஸோ பயத்தின் அடிப்படையில் என்ன முடிவு எடுக்கிறோன்னு தெரியாத அளவுக்கு நம்ம முட்டாளாயிடுவோம். பயம் இருக்கலாம், ஆனால் அளவோடு இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் பயமே வாழ்க்கையாக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை அது சுத்தமாக முடிச்சிடும். அதை புரிஞ்சுக்கணும். அதனால் இனி எந்த கவலையும் இல்லை நமக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்றைக்கி காலையில் கொடுத்த 12 மணி ஆடியோஸில் உங்களுக்கு இன்னும் பெரிய அளவில் நம்பிக்கை பெருகுன்றது நிச்சயம். ஸோ ஒவ்வொரு வாரமும் அன்பே சாய் ஆடியோவில் 12 மணிக்கோ 8 மணிக்கோ ஏதாவது ஒரு மிராக்கிள்ஸ் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கே நடந்த விஷயம் உண்மையிலே சொல்கிறேன், அது என்னால் கரெக்டாக அது 9 பேர் 9 வீட்டுக்கு சாய்ப்பா போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது 9 தாண்டி போயிடுச்சு. இந்த 5 மணிக்குள்ளே சாய்ப்பா 9 பேர் தான் சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் நிறைய பேரோட வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சாய்ப்பா ரெடியாகி ஒருத்தவங்க வீட்டில் நாய் உருவத்தில் வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஈஸ்வரி அவங்களோட மெசேஜ் பார்க்கும்போது, இந்த ஆடியோ நான் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம், ஒருத்தவங்க சாய்ப்பா ரூபத்தில் வந்ததா அவங்க சொல்கிறாங்க. ஒரு டீச்சர் அம்மா இது மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ இன்னொருத்தவங்க மாடு ரூபத்தில் சாய்ப்பா வந்தாங்கன்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க 20 வருஷம் கழித்து என்னோடய ஃப்ரெண்டு வந்தாங்கன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு. ஸோ என்னமோ ஒரு விஷயம், புதுசாக ஒரு விஷயம், ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த நாளில் நடந்திருக்குதா இல்லையா? ஸோ பிடிச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு கிரிப்பு வேணுங்க வாழ்க்கையில். நம்ம கீழே பள்ளத்தில் விழுந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது. நல்லா உத்து 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 பார்க்கணும், எதை பிடிச்சி எந்திரிக்கலான்னு பார்க்கணும். விழுந்துட்டோமேன்னு நினச்சா முடிஞ்சிடுச்சு. பொழுது போகிறதுக்குள்ள, அதாவது இரவு ஆகிறதுக்குள்ள அந்த பள்ளத்தில் இருந்து எந்திரிக்கணும். இல்லைன்னா இருட்டாயிடுச்சுன்னா என்ன வருமோ ஏது வருமோ யாருக்கும் தெரியாது. ஸோ இருட்டுன்றது நான் சொல்கிறது வாழ்க்கையில் ஆபத்து காலம். ஒட்டுமொத்தம் கர்மாக்களும் ஒன்றா சேர்ந்துடுச்சுன்னா ஒரு மனுஷன் தப்பிக்க முடியாது. ஒரு கர்மாவாலேயே நம்ம போட்டு வாட்டுது. இன்னும் நமக்கு எத்தனை கர்மாக்கள் இருக்குது யாருக்கு தெரியும்? அத்தனை பாவங்களை செஞ்சுருப்போம். நம்ம செய்யாமல் இருக்கிறவங்க ஓகே சந்தோஷம். ஆனால் என்னென்ன செஞ்சுருக்குன்னு தெரியலையே. வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு பார்த்தா அடுத்த ஒரு கர்மா. ஸோ இந்த கர்மாக்கள் மூழ்கி அடிச்சிடும். நாம் ஒரு விழிப்புணர்வோடு இந்த இடத்த விட்டு எந்திரிக்கணும். பள்ளத்தில் இருக்கா அங்கே பாருங்கள், ஒரு கிரிப்பு எங்கேயாவது இருக்கும்.
அந்த grip கடவுள் கொடுத்தது ஒரு வாய்ப்பு. நீ அந்த பள்ளத்தில் இருந்து மீள்வதற்கு அந்த வாய்ப்பு தான் இன்னைக்கு சாயப்பா உங்கள் வீட்டுக்கு விசிட் பண்ணது. ஸோ இது கேட்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல உறுதியாக நில்லுங்க. எத்தனை நாள் கேட்டிருப்பீங்க இந்த மெராக்கிள்ஸ் வரணும்னு. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கி எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் வரலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு வந்தது உங்களுக்கு வந்த மாதிரி, நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் வந்தது உங்களுக்கு வந்த மாதிரி. ஸோ இன்னும் வரக்கூடிய நாட்களில் இந்த விருப்பங்கள், உங்கள் விருப்பங்களை சாயப்பா நிறைவேற்றி வைப்பாங்க. ஏன்னா எல்லாருமே பாவம் செஞ்சு வந்தவங்க தான். அது சந்தோஷமாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும். ஸோ எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? அந்த வித்தியாசங்கள் தான் இங்கே. சந்தோஷம்னா 10வது படிச்சிருக்கா, நீங்கள் இப்போ எல்கேஜி படிச்சிருக்கீங்க. ஸோ நீங்களும் 10வது படிப்பீங்க, படிக்காமல் போக போகிறது இல்லைல்ல. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் என்றைக்காவது சாயப்பா வேண்டான்னு சொல்லுவீங்களா உங்கள் வாழ்க்கையில்? கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேண்டாம், அவர் எனக்கு அதிசயமும் நடத்த வேண்டாம், அற்புதமும் நடத்த வேண்டாம், எதுவும் நடத்த வேண்டான்னு உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா உங்கள் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி, படிப்பை பாதியில் நிறுத்துகிற மாதிரி, நீங்கள் இனிமேல் படிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்காத மாதிரி. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணலை இல்லையா? நான் கரெக்டாக தானே சொல்கிறேன் உங்ககிட்ட. நீங்கள் அப்படி பண்ணல. ஸோ கண்டினியூஷன் எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், அதுலேருந்து 10th ஸ்டாண்டர்ட். அப்போ நிறைய கற்றுப்போம். நான் 10th ஸ்டாண்டர்ட் படித்ததால நான் அந்த எக்ஸாமை நான் ஈஸியாக எழுதுகிறேன். நீங்கள் எல்கேஜி படிக்கிறீங்க, நீங்கள் அந்த 10th ஸ்டாண்டர்ட் கொடுத்தா சான்ஸே கிடையாது. இப்போ நான் 10வது படிச்சுட்ருக்கேன், எனக்கு காலேஜில் ஒரு எம்ஃபில்க்கு உண்டான ஒரு ப்ராஜெக்டோ இல்லை சப்ஜெக்டோ இல்லை சொல்யூஷனோ, ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பரோ கொடுத்தா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல நான் போய் உக்காந்தா தான் அது எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் வாழ்க்கையும். எதுவும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே இருக்குது. கொஞ்சம் ஒத்து பாருங்க. பிரச்சனைக்குள்ள சொல்யூஷன் இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. எங்க கடவுள் அப்படின்னு தேட வேண்டாம், உள்ள இருக்காரு, என்கிட்ட இருக்காரு, உங்ககிட்ட இருக்காரு, உங்க வீட்டில் இருக்கிற மனிதர்கள் கூட இருக்காரு. மனிதன் அரக்கத்தனமாக இருக்கா அப்படின்றதுக்காக அந்த மனுஷங்கிட்ட கடவுள் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். அந்த மனுஷனுக்கு கடவுளை பற்றி தெரியல, அதனால் அரக்க குணம் கொண்டவனாக இருக்கான். அவன் அரக்க குணம் குறையும் போது கடவுள் குணம் அவனுக்கு வரும். எத்தனையோ கெட்டவர்கள் வாழ்க்கையில் நல்லவர்களாக மாறலையா என்ன? எல்லாமே நடக்குங்க. எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். ஒன்றும் இல்லை, நான் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கன்றது இன்னும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பெருசாக நம்பலை. ஏன் அப்படின்னா, என் கூடவே இருந்தவங்க எப்படி நான் வாழ்ந்தேன், எந்த கடனில் வாழ்ந்தேன், என்ன ஹோப்பில் நான் வாழ்ந்தேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். நம்பலன்றதுக்காக அவங்ககிட்ட நான் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஒருத்தவங்க என்கிட்ட பேசினாங்க, ஃப்ரெண்டு தான். எப்படா இருக்கேன்னா பரவாயில்லடா அப்படின்னு சொன்னேன். நான் என்னத்த பரவாயில்ல, நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னாங்க. நான் சிரித்தேன். இப்போ அவங்கக்கிட்ட நம்ம போயிட்டு நான் அதை பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன், நான் கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன், லட்சமாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் நேரத்தை வீணாக்க நான் விரும்பலை. ஏன்னா அவங்க அந்த வயசுலேயே பார்த்தவங்க, நாம் என்ன செஞ்சோம், எப்படி செஞ்சோம், எந்தெந்த விஷயத்தை அவங்க அந்த இடத்த விட்டு வரமாட்டாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நான் நம்ப வைக்கணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை. ஏன்னா நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன், சாப்பிட்டியா, தூங்கணும், அவ்வளோதான். அப்புறம் அவங்க குடும்பத்தை பற்றி நான் கேட்க, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, அதை பற்றி நமக்கு என்ன கவலை? அப்படி சொல்கிறதால என் ஃப்ரெண்டு கெட்டவனா ஆகிடுவானா? இல்லை நான் இப்படி சொல்கிறத நான் நல்லவனாக ஆறிட போகிறேன்னா? ஒன்றும் கிடையாது. உன் விருப்பம், நீ என்ன அந்த மாதிரி தான் பார்க்குறேன்னா நீ பார்த்துட்டு போ.
ஏன்னா லைஃப்பில் நிறைய பேர் தன்னை ப்ரூஃப் பண்ணுறதுக்காகவே போராடிக்கிட்டு இருப்பாங்க. நான் நல்லவன், நான் நல்லவன். தேவையே இல்லைங்க. இதெல்லாம் என்ன? நம்ம சின்ன குழந்தைங்களாம் என்ன, இந்த ஸ்கூல் படிக்கும்போது 4வது 5வது படிக்கும்போதெல்லாம் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம். நான் உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நீ என்ன இப்படி பேசுகிற அப்படி இப்படின்னு சொல்லி. அப்போ அவன் நம்பலைன்னா நம்ம சாப்பிடக்கூட மாட்டோம். ஏன்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணுவோம். அந்த ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் தான் அவன் ஒத்துப்பான், எஸ் நீ தான் மச்சான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி. அதே பழக்கத்தை 30 ஆனதுக்கப்புறம், 40 ஆனதுக்கப்புறம், 60 ஆனதுக்கப்புறமும் பழகிறது தப்பு தானே. ஸோ ப்ரூஃபிங் வேண்டியதே இல்லை. இட்ஸ் அ ஃபேக்ட். கடவுளுக்கு மட்டும் உண்மையாக இருங்க. கடவுளுக்கு உண்மையாக இருந்தாவே படைச்ச அத்தனை உயிருக்கும் உண்மையாக இருப்பதற்கு சமம். இது புரிஞ்சிடுச்சுன்னா தெளிவாயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ எனக்கும் அப்படிதான். யாராவது எதை பற்றி பேசினாலும் அதை பற்றி நான் ஃபீல் பண்ணுறதே கிடையாது. நான் உங்ககிட்ட ப்ரூஃப் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா அதுக்கு உண்டான நேரமும் இல்லை, அப்படி எங்கள் அப்பா சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. யார் அப்பா? நம்ம சாயப்பா. சாயப்பா அப்படியே சொல்லிக் கொடுத்தாரு நம்ம அப்பா. சொல்லுங்கள், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அப்பாவாக இருக்கார் இல்லை? எனக்கு, உங்களுக்கு, எல்லாருக்கும் அவர் அப்படியே சொல்லிக் கொடுத்தாரு. யாராவது எதிர்த்து உன்னை மோசமானவன்னு சொன்னால் நீ அவங்க நல்லவன்னு சொல்கிற வரைக்கும் நீ ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருன்னு சொன்னார் அவர். ஏன் சொல்லலை? அவருக்கு தெரியும் எதை நீ சொல்லணும், எதை சொல்லக்கூடாதுன்னு. எப்பயும் சொல்கிற சாயப்பா தான் நமக்கு எல்லாமே. அவர் கிழிச்ச கோட்டை நம்ம தாண்டக்கூடாது. லக்ஷ்மணன் கிழிச்ச கோட்டை சீத்தை தாண்டினதால தான் அவ்வளோ பெரிய போர். எதுக்கு ராமாயணம் மகாபாரதம் நடந்ததோ நடக்கலையோ அதை விட்டுடுங்க. அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை கவனிங்க. அந்த கோட்டை தாண்டினதால பிரச்சனை வந்துச்சு. நாம் ஏன் கோட்டை தாண்டி பிரச்சனையை தலையில் சுமந்துக்கணும்? ஏற்கனவே என்ன பிரச்சனையில் ஓடுதுன்னே தெரியல வாழ்க்கை. ஸோ சாயப்பா கிழிச்ச கோட்டை தாண்டாத. தாண்டினா ஆபத்து. உன்னால் இந்த ஆபத்தை சமாளிக்க முடியும்னா நீ தாண்டு, ஜம்ப் பண்ணு, இல்லை உருண்டு கூட போ. ஆனால் இதை என்னால் ஏற்றுக்க முடியாது, தாங்க முடியாதுன்னா அடக்க ஒடுக்கமாக அவர் கிழிச்ச கோட்டை தாண்டவே தாண்டக்கூடாது. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம எங்கே போய் சிக்குவோம், எப்படி சொதப்புவோம், எப்படியெல்லாம் நம்ம தோல்வியை தாண்டி போவோம் அப்படின்றத அவருக்கு தெரியாதா என்ன? ஒவ்வொருத்தவங்களோட மனநிலையையும் அவர் ஆழ்ந்து படிச்சிருக்காருல்ல. இப்படிதான் ஒரு சாய்ராம் இப்போ ரீசெண்டாக ஒரு சாய்ராம் ஒரு கண்ணீரோட சொன்னாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சச்சரிதம், ஆரத்தி, மெடிடேஷன், அன்பே சாய் ஆடியோஸ் இது எல்லாத்தையும் கேட்டால் ரொம்ப தெளிவாக, ரொம்ப கிளியராக இருந்தேன். எனக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அத்தனையும் பிரச்சனை தீர்ந்த மாதிரியும், மனசு ரொம்ப லேசான மாதிரியும், எல்லாத்தையும் சாதிக்க முடியுன்ற மாதிரியும் ஒரு நல்ல மைண்டு எனக்கு கிடைச்சது. ஆனால் அதுக்கப்புறம் எங்கே மறந்தேன், எங்கே விட்டேன்னு தெரியல. நான் எதையுமே செய்கிறதில்ல. மனசில் பெரிய பாரம். ஆனால் பிரச்சனைகள் இல்லை, அதே பிரச்சனைகள் தான். ஆனால் ஒரு பெரிய பாரம். ஏன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏம்மா 3 வேளை சாப்பிட்டா அடுத்த 3 வேளை சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக அந்த 3 வேளையும் நம்ம ஃபுல்லாக சாப்பிட முடியுமா? நம்ம என்னென்னலாம் சாப்பிட்றோமோ அதெல்லாம் உடம்புக்கு சத்தாக போகுது, மலமாக போகுது, கழிவுகளாக போகுது. இப்போ மறுபடியும் சாப்பிடணும். மறுபடியும் உள்ளே போனால் வெளியில் வந்துடும், கழிவுகள் மூலமாக வெளியில் வந்துடும். அப்போ நீங்கள் இதை சுவாசிச்சிங்க, ஆரோக்கியமாக இருந்தீங்க. அப்போ சுவாசிக்கிறத நிறுத்திட்டீங்க, ஆரோக்கியமற்ற மனிதர்களாக போயிட்டீங்க. மறுபடியும் என்னென்ன செய்கிறது? மறுபடியும் என்னென்னலாம் செஞ்சீங்களோ அதை மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து பண்ணுங்க. ஆனால் சரியாயிடுமா? நீங்கள் சரியாயிடும்னு நினச்சா சரியாயிடும், இல்லை சரியாகாதுன்னு நினச்சா
ஒரு நாளைக்கு ஃபுல் சச்சரிதத்தை நீங்கள் படித்தாலும் அது சரியாகாது. ஸோ அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த ஒரு விஷயத்தையும் பாதியில் மட்டும் நிறுத்திடாதீங்க. பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா எது எதெல்லாம் அமைதியாக இருக்குதோ அது எல்லாம் மறுபடியும் உங்களை துரத்தும். இது என்ன எப்படி துரத்தும் தெரியுங்களா? கனவுலையும் துரத்தும், நினைவுலையும் துரத்தும். ஸோ எல்லா இடத்துலையும் அந்த துரத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை கூட நீங்கள் பிரேக் பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா அடுத்த விஷயத்தை பிரேக் பண்ணுவீங்க. அடுத்த 2 விஷயத்தை பிரேக் பண்ணால் 3 விஷயத்தை பிரேக் பண்ணுவீங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிரேக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அத்தனையும் நீங்கள் பிரேக் பண்ணிடுவீங்க. உருவாக்குறது கஷ்டங்க, எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம், அதை நம்ம செயல்கள் மூலமாக அதை இடிச்சிட்டா ஆபத்து யாருக்கு? நமக்கு தானே. அதை புரியாமல் வாழ்க்கையை வாழ்வது தப்பு தானே. நல்லா யோசிச்சு பாருங்க, ரொம்ப தெளிவாக யோசிச்சு பாருங்க. நேரம் கூட நிறைய எடுத்துக்கோங்க. ஆக்கிறது ஈஸியா, அழிக்கிறது ஈஸியா அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். அதனால் உருவாக்கப்பட்டவையை போற்றணும், பாதுகாக்கணும், அதை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அதை நிறுத்துவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கல கடவுள். நாம் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கோம், இவ்வளோ தூரம் தெளிவாக இருக்கோம், இவ்வளோ கிளியராக இருக்கோம், சாயப்பா வாங்கன்னா இன்னைக்கு வந்த மாதிரி நாம் அந்த அளவுக்கு மன சுத்தமாக இருக்கோம். இதை வேறு யார்கிட்ட சொல்லி பாருங்களேன். நீங்கள் இது மாதிரி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்க, கடவுள் வராரான்னு பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வர மாட்டார். ஏன்னா ஏன் உங்களுக்கு வந்திருக்காங்க? மன சுத்தம், மனசில் சுத்தம். அதை தாண்டி சாயப்பா மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, அதை தாண்டி சாயப்பா மேலே வச்சிருக்கிற அன்பு, அதை தாண்டி சாயப்பா மேலே வச்சிருக்கக்கூடிய பக்தி, அன்பு, பக்தி, பாசம், நம்பிக்கை, அவருக்காக காத்திருக்கிறது, பொறுமை, எல்லா மனுஷங்கிட்டையும் அன்பு செலுத்துறது, எல்லா உயிர்களிடத்துலையும் அன்பு செலுத்துறது. அதனால தான் நீங்கள் கூப்பிட்டவனே வந்தாங்க. நீங்கள் ஏன் வந்தீங்கன்னா உங்கள் மனசுகள் அத்தனையும் அழுக்காக இருந்ததை இந்த இடத்துல, இந்த குடும்பத்தில் அந்த அழுக்கை அவர் போற்றி இருக்கார், அந்த அழுக்கை அவர் அகற்றி இருக்கார். சுத்தம் இருக்கிற வீட்டில் தான் வாழ முடியும், சாப்பிட முடியும், தூங்க முடியும், சாமி கும்பிட முடியும். சுத்தம் இல்லாத வீட்டில் தூங்கவோ, சாமி கும்பிடவோ, சாப்பிடவோ, சுவாசிக்க கூட முடியாது, இருக்கக்கூட முடியாது. சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வீடு. நமக்கு சுத்தம் இல்லாத வீடு இருக்க முடியாது. அப்போ அதே தான் மன சுத்தத்தை நீங்கள் விரும்பி அதை நீங்கள் சரி பண்ணதால் உங்களுக்கு கூப்பிட்ட உடனே கடவுள் வந்திருக்காரு. அது மாதிரி பல பேரும் அப்படி இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம நிச்சயமாக நம்ம ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஒன்றும் இல்லை, போய் பஸ்ஸில் போய் உட்காருங்க. நாம் ஒரு வயசில் பெரியவங்களுக்கு சீட்டை கொடுப்போம், ஆனால் மற்றவங்களும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இந்த வித்தியாசம் போதும். எந்த அளவுக்கு மற்றவங்க மனசை நாம் புரிஞ்சுக்கிறோம், எந்த அளவுக்கு மற்றவங்க மனசை புரிஞ்சிக்காம மற்றவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். எனக்கு கூட சொல்லுவாங்க, இப்பெல்லாம் ஏமாந்துடாத, உனக்குன்னு இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கோ. நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், எனக்குன்னு இருக்கிற இடத்த தக்க வச்சுக்க. இந்த ஜென்மத்தில் தக்க வச்சுக்கலாம். நான் இந்த உலகத்தை விட்டு போனால் அதை எடுத்துட்டா போக முடியும். அப்போ ஏன் அதை நான் தக்க வச்சுக்கணும்? இது எனக்கு சொந்தம் இல்லை, என் உடம்பு எனக்கு சொந்தம் இல்லை. நான் எனக்கு சொந்தமா என்ன? எல்லாம் ஒரு காலத்தில் முடிஞ்சிடுச்சுன்னா எல்லாமே முடிஞ்சிடுச்சு. எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. ஒரு பொருள் வாங்குறீங்க, 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்கவா போகுது? சரி, உங்கள் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொருள் இருக்குது,
அடுத்த லைஃப் இருக்கும்ல. அப்போ அவங்க அந்த பொருளை வச்சுருப்பாங்கல்ல, தூக்கி போட்டிருக்க மாட்டாங்க. எத்தனை பேரோட வீட்டில் இன்றைக்கி பழைய பழைய டிவிகள், பிளாக் அண்ட் ஒயிட் டிவிஸ்லாம் இருக்கான்னு ஆசையாக வாங்கியிருப்பாங்க. நம்ம அம்மா அப்பா வாங்கியிருக்கலாம், இல்லை நம்ம தாத்தா பாட்டி வாங்கியிருக்கலாம் ஒரு பெரிய டிவி போட்டி. எத்தனை வீட்டை வச்சுருக்காங்க. இன்றைக்கும் அந்த டிவி வச்சு படம் பார்க்க முடியுது. தூக்கி போட்டிருப்போமா இல்லையா? அது மாதிரி தாங்க. எதுவுமே இங்கே நிரந்தரம் அப்படின்றது இல்லை. அதுக்காக வெறுக்கணுன்ற அவசியமும் இல்லை. எல்லாத்தையும் நேசிங்க. ஏன்னா எது நிரந்தரம் இல்லை. எல்லாரையும் நேசிக்கலாம், எல்லாரையும் நேசிக்கலாம். அதில் தான் வாழ்க்கையோட மிகப்பெரிய புரிதலும் தத்துவமும் தியாகமும் அன்பும் இரக்கமும் அடங்கியிருக்கு. அன்பு இரக்கம் இது இருந்துச்சுன்னா இந்த ஆணவன்ற கொடிய பிசாசு எவன்கிட்டயும் நிற்காது. நான் தான்றானுங்களே என்றா சொல்கிறாங்களே, சாரி கோவப்பட்டு பேசுகிறேன் இந்த வார்த்தை, ஆனால் அவன் இவன் சொல்லக்கூடாதுன்னு என்னோடய தாட்டு. ஆனால் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக தான் இருக்குது. நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆணவம் ஒரு மனுஷனுக்கு வந்துடுச்சுன்னா இது இருக்காது. இது இருந்துச்சுன்னா ஆணவம் இருக்காது. ஆணவத்தை அழிக்கணும், விட்டுடக்கூடாது. ஆணவம் ஓரமாக எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நாம் ஒரு வார்த்தை கூட யாரையும் கேட்கக்கூடாது. நமக்கு என்ன தெரியுன்றதை நாம் கேட்கணும். எல்லாருக்கிட்டையும் கற்றுக்கலாம். எறும்புக்கிட்ட இருந்து உழைப்பை கற்றுக்கலாம். எங்கே கற்றுக்காமல் போக முடியும்? அத்தனையும் எல்லா இடத்துலையும் கற்றுக்கலாம். ஒரு சின்ன குழந்தைங்க கிட்ட ஒழுக்கத்தை கற்றுக்கலாம். பெரியவங்க கிட்ட அனுபவத்தை கற்றுக்கலாம். நாய்ங்க கிட்ட நன்றியான விசுவாசத்தை கற்றுக்கலாம். மரம் பாருங்க, வெயிலில் காயுது. அது எத்தனை மனுஷங்களுக்கு நிழல் கொடுக்குது. என்னைக்காவது அது காயுதுன்னு நினச்சி விட்டுருக்காது. எல்லாமே ஒரு படிப்பு நமக்கு. அதனால் எதையுமே இது சின்னது இது பெருசு அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நாம் தான் சின்னவர்கள், ஒன்றுமே தெரியாதவர்கள். நாம் முட்டாள்களாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சிக்கோங்க. அறிவாளியாக இருக்கணும்னா கற்றுக்க ஆசைப்படுங்க. இன்னமும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு நினைங்க. அப்போ தான் உங்கள் அறிவு விருத்தி அடையும். இல்லைன்னா அறிவு ஒரே இடத்துல நின்று போயிடும். சில பேர் வேகமாக வருவாங்க, நல்ல டாப் ரீச்சில் வருவாங்க. ஆனால் அந்த ஸ்டேஜை தாண்டி வேறு எந்த ஸ்டேஜுக்கும் அவங்க போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள ஒரு ஆணவம் வந்துடும். யார் எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீ சின்ன பையன், நீ எனக்கு சொல்லி நான் கேட்கணுமா? நான் கேட்க மாட்டேன். கேட்காத. பெரியவங்க யாராவது சொன்னால் உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன அப்டேட் இருக்குது, பேசாமல் வாயை முடிக்கிட்டு ஒரு ஓரமாக போய் உட்காரு. கேட்காத. நீ கேட்கலன்னா உனக்கு தான் லாஸே தவிர சொல்கிறவனுக்கு லாஸ் கிடையாது. நாமளும் அப்படி இருந்துடக்கூடாது. நாம் முட்டாளுகளா அறிவாளிகளா? நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் உண்மையான மனிதர்கள் அப்படின்றத பேர் எடுக்கிறது நல்லது தான். ஆனால் அது மட்டும் போதாது. இந்த வாழ்க்கையை வாழணுமே, வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாக வாழணுமே. நான் உண்மையானவன் அன்பானவன் அப்படின்னு சொல்லி பரிதாபத்தை தேடக்கூடாது. யாரும் உங்கள் மேலே பரிதாபம் படக்கூடாது. எனக்கு இந்த பரிதாபப்படுறது சத்தியமாக பிடிக்காதுங்க. யாருக்காவது கை காலி இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட பரிதாபப்படுறதெல்லாம் கூடாது. ஏன் பரிதாபப்பட்டு அவங்கள நீங்கள் அப்படி ஆக்குறீங்க? இல்லை கை காலி இருக்கிற நாம் என்ன பெருசாக சாதிச்சிட்டோம்? இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயங்கள். எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும். கை இருக்கிறவங்கக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், கை இல்லாதவங்கக்கிட்டையும் அன்பாக இருக்கணும். சில பேர் ரொம்ப இறக்கப்பட்டு அப்படிப்பட்டு இப்படிப்பட்டு இந்த 10 ரூபா வச்சுக்கோ 20 ரூபா வச்சுக்கோ. உண்மையிலே அவங்க ஹெல்ப் கேட்குறாங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் அவங்க இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி உங்கள் மனசில் எந்த இடத்துலையும் நினைக்கக்கூடாது. அப்படி பார்த்தா நீங்கள் தான் அந்த ஊனத்துக்கு சொந்தக்காரர், அவர்கள் இல்லை. அப்போ நீங்களும் மற்றவங்க பரிதாபம் காட்டணுன்றதுக்காக வாழவும் கூடாது. யாராக இருக்கட்டும். எனக்கே என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயத்த சில பேர் கேட்பாங்க, என்னாச்சு ஏதாச்சு, நீங்கள் பாவம் இவ்வளோ நல்ல மனுஷனா, ஒரே வேறு எதாவது பேசலாமா? வேறு எதாவது பேசலாமே. பேசுறதுக்கு 1000 இருக்குது. நான் என்ன ஃபீலாக பண்ணிகிட்ருக்கேன்? நான் ஹாப்பியாக இருக்கேன். நான் எப்படி ஒரு சுதந்திர பறவை மாதிரி இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சாய்ப்பா நல்ல ஒரு வாழ்க்கையை, நிறைய அன்பான சொந்தங்களை எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காரு.
உலகம் பூரா இருக்காங்க நம்ம அன்பே சாய் குடும்பம். ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, ஜப்பானில் இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க. எந்த நாட்டில் இல்லை நம்ம அன்பே சாய் குடும்பம்? தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா, தமிழ்நாடுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயும் நம்ம அன்பே சாய் குடும்பம். எப்பேற்பட்ட சிறப்பான ஒரு இடத்துல நாம் இருக்கோம் அப்படின்றத நம்ம மறக்கக்கூடாது. அதே மாதிரி வியாழக்கிழமைக்கு யாரெல்லாம் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை போட்டிங்கன்னு தெரியல, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் மறந்துட்டேன். ஆக்சுவலி நானும் மறந்துட்டேன். இன்றைக்கி ஒரு சாய்ராம் வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அண்ணா இன்றைக்கி எல்லோ கலர், நம்ம ஐயோ நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு. ஸோ ரியலி சாரி, நான் வந்து அந்த எல்லோ ட்ரெஸ் இன்றைக்கி போட முடியல, நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ வந்து ஒவ்வொரு வாரமும் அந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ் நீங்கள் வந்து போட்டுக்கணும், ஆண்களும் பெண்களும் சொல்லி நாளைக்கு அந்த கமெண்ட் வந்து ஃபுல்லாக படிக்கிறதுக்கு நான் முயற்சிகள் பண்ணுறேன். 12 மணி ஆடியோஸில் யாராருக்கு என்னென்ன வகையில் சாய்ப்பா வந்தாங்கன்னு சொல்லி நான் என்னோடய வாய்ஸில் நான் ஆடியோ கொடுக்க முயற்சிகள் பண்ணுறேன். ஸோ சாய்ப்பா இருக்கும்போது நமக்கு பயம் இல்லை, கவலை இல்லை. ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான வருஷம் இந்த 2023. 2024 இதை விட செம்மையாக இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.